மக்களே, லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன செஞ்சோன்னு ஞாபகம் இருக்கா? ஒன்றுமே பண்ணல. நம்ம விரிடியன் சிட்டிக்கு தான் வந்தோம். சிம்பிளாக வந்துட்டு நேற்று எந்த ப்ராக்ரஸும் பண்ணல. ஸோ இன்றைக்கி ப்ராக்ரஸ் ஆரம்பிக்கலாம். தாத்தா கிட்ட வந்துட்டு பேசுவோம். என்ன சொல்கிறாரு அவர்? இவர்கிட்ட வந்துட்டு பேசுனதுல நமக்கு சும்மா ஒரு அட்வைஸ் தான் கொடுக்குறாரு. போக்கேமான் எப்படி பிடிக்கிறதுன்னு அது நமக்கே தெரியும் ஆல்ரெடி. ஸோ எதுக்கும் இவரோட அட்வைஸையும் கேட்டுப்போமே. அந்த பார்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் போர் அடிக்குன்னு. அவர் அப்புறம் நமக்கு டிவின்னு ஒரு ஐட்டம் கொடுத்தாரு. அதை எடுத்து நான் ஐட்டம் பாக்கெட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், பேசிக் தான் போல். ஸோ முடிச்சாச்சு. இது வரைக்கும் வந்துட்டு ரூட் 2 இது. இந்த ட்ரெயின் டிப்ஸ்னு இருக்குது. என்னது இது? சும்மா இதாக தான் இருக்குது. சரி, ஓகே. இது இங்கே ஒரு போக்கே பால் இருக்குது, அது என்னென்னு போய் பார்ப்பாருங்க. ஸோ இதுக்கு சுற்றிக்கிட்டு தான் போகணும். நம்மள்ட்ட இப்போ ஷூஸ் இல்லைங்க, அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது. மெதுவாக போக வேண்டியதாக இருக்குது. ஷூஸ் வந்துட்டு நம்ம அடுத்து பியூட்டி சிட்டியில் முடித்த பிறகு தான் வந்துட்டு நம்ம போகும்போது தான் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் அப்படி தான் போவோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நம்ம அடுத்த இது போகணும். ஸோ நம்ம இங்கே போக்கேமார்ட் வந்திருக்கோம். எதுக்குன்னா வந்துட்டு இங்கே கொஞ்சம் போர்ஷன்ஸ் வாங்குறதுக்காக. ஸோ பை பண்ணுவோம். என்னது போர்ஷன்ஸ்? ஆமாம், இதுதான் வேணும். எத்தனை வாங்கிப்போம்? ஒன்று வந்துட்டு 300 ரூபாயா? சரி, ஓகே. பேக்கில் ஆல்ரெடி 2 இருக்குது, இன்னும் ஒரு 3 வாங்கிப்போம். ஆமாம். ஸோ ஓகே, வாங்கியாச்சு. ஸோ ஓகே, வேறு எதுவும் வேணாம். ஓகே, நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராக்ரஸை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஓகே, நம்ம போவோமா? சரி, ஓகே. செட்டில் வந்தாச்சு. நம்ம வந்துட்டு நேராக போய் இங்கே ரைட் எடுக்கணும். இப்படியே நேராக போனால் நம்ம வந்துட்டு பியூட்டி சிட்டிக்கு போயிடலாம். நடுவில் வந்துட்டு கொஞ்சம் காடாக இருக்கும். ரூட் 2 இது. இந்த ரூட் 2 வழியாக தான் நம்ம போகணும். இதுதான் விரிடியன் சிட்டிக்கும் பியூட்டி சிட்டிக்கும் நம்ம போகிற நடுவில் இருக்க ஒரு காடு. ஸோ ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஸோ இந்த கிராஸ்லாம் வந்துட்டு நம்ம தாண்டணும். ஸோ தாண்டியாச்சு, அது எதுவும் இல்லை. ஸோ ஓகே, இந்த டனலுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ அப்படியே டனல் வழியாக நம்ம வந்துட்டு நேராக போனோன்னா நம்ம வந்துட்டு விரிடியன் சிட்டியோட ஃபாரஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆமாம், விரிடியன் சிட்டியோட ஃபாரஸ்ட். ஸோ ஓகே, நம்ம பேக் எடுத்து செக் பண்ணி மேப் கொஞ்சம் பார்த்து போயிருங்க. செக் பண்ணிட்டேங்க. நம்ம வந்துட்டு ஒரு மேனுவல் சேவ் பண்ணிப்போம். இதுதான் வந்துட்டு விரிடியன் சிட்டி ஃபாரஸ்ட்டு. இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா நமக்கு வந்துட்டு பியூட்டி சிட்டி கிடச்சிரும். ஸோ ஓகேங்க, நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. ஸோ கைஸ், நான் அப்படியே இந்த வழியாக போகும்போது பிக்கச்சு கிடைக்கும். பிடிக்கலான்னு வந்துட்டு ஒரே ஸ்க்ராட்ச் தாங்க போட்டேன். அதுக்கே செத்துடுங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நானும் இங்கே தேடுறேன் பிக்கச்சு கிடைக்குமா தேடிக்கிட்டே இருந்தேங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு கிடச்சது என்னமோ கேட்டர்பி தாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாக போயிட்டுங்க. நானும் வந்துட்டு பிக்கச்சு பிடிச்சிடலாம், ஏன்னா அடுத்து வந்துட்டு நம்ம போகிற சிட்டிக்கெலாம் நமக்கு ஒரு எலக்ட்ரிக் டைப் தேவைப்படும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு பிடிக்க பார்த்தேன். ஸோ நமக்கு லக் இல்லை காய்ஸ். ஸோ காய்ஸ், இங்கே வந்துட்டு ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துச்சு. என்னன்னு தெரியுமா? நான் நடுவில் பாஸ் போட்டு திருப்பி ரிசீவ் பண்ணேன். பட் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்துட்டு அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு. ஸோ அதனால் இந்த கிளிப்பு கிளியராக இல்லை. நான் ஒரு மேங்கி பிடிச்சேன். ஸோ அது உள்ள காமிக்கணும்ல, அதனால தான் வந்துட்டு நான் இந்த கிளிப்பை போட்டு காமிக்கிறேன். ஸோ கோச்சிக்காதீங்க, இந்த கிளிப்பு மட்டும் தான் அப்படி இருக்கும். அடுத்தடுத்த கிளிப்லாம் கரெக்டாக இருக்கும். இங்கே பிடிச்சிட்டு நான் அடுத்த நேராக வந்துட்டு அதை ஹீல் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ அந்த கிளிப்பு மட்டும் இப்படி எரேஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. ஸோ நம்ம எப்படியோ வந்துட்டு பியூட்டி சிட்டிக்கு வந்துவிட்டோம். பியூட்டி சிட்டியில் போயிட்டு இதான் நம்மளோட வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டிலாக இருக்க போகுது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் ஒருத்தர் பிடிச்சிட்டு என்னமோ நம்மகிட்ட டைலாக் சொல்கிறான். நம்ம வந்துட்டு 10,000 லைட் இயர்ஸ்க்கு அந்தாண்ட இருக்குமா ப்ராக்டேருந்து. ஸோ ஓகே, இவனை ஃபைட் பண்ணிட்டு 10,000 லைட் இயர்ஸ்லாம் நடான்னு தலையில் அடித்தவன் அனுப்புவாருங்க. ஸோ ஓகே, அவன் ஜியோடியோட அனுப்புகிறான். நம்ம வந்துட்டு நம்ம மேங்கியை அனுப்புவோம். ஏன் தெரியுமா? ஏன்னா ராக் டைப் வந்துட்டு ஃபைட்டிங் டைப்புக்கு வீக்கு. ஸோ இப்போ நம்ம மேங்கிக்கு தான் வந்துட்டு இங்கே இது இருக்குது பவரு. பட் நம்மள்கிட்ட ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் இல்லை. ஸோ அவன் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஃபென்ஸ் ரோஸ் ஆகிட்டு அதுக்கு போக்கேமானை ஷிஃப்ட் பண்ணிப்போம். நம்ம சார்மண்டர் அனுப்புவோம். ஸோ மேங்கி ரிட்டன் பண்ணிட்டு ஸோ இப்போ சார்மண்டர் அனுப்பியாச்சு. ஸோ ஓகே, ஜியோவோட திருப்பி டிஃபென்ஸ் கால் தான் போடுது. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா எம்பர் யூஸ் பண்ணுவோமா? வேணாம், மெட்டல் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு ஸ்டீல் டைப்பு. ஸோ இது வந்துட்டு கிரிட்டிக்கல் ஹிட்டு. இது சூப்பர் எஃபெக்டிவ். ஸ்டீல் டைப் வந்துட்டு அப்போ ராக் டைப்புக்கு வந்துட்டு சூப்பர் எஃபெக்டிவா? ஸோ ஓகே, அது வந்துட்டு டிஃபென்ஸ் கால் யூஸ் பண்ணிச்சு. ஸோ அது டிஃபென்ஸில் வச்சு திரும்ப ஒரு மெட்டல் கிளாவை போட்டு அதை முடிச்சு விட்ற வேண்டியதான். ஸோ முடிச்சு விட்டாச்சு. ஓகே,
அவ்வளோதான். இது சூப்பர் எஃபெக்டிவ் ஜியோடூட் 500 மேக்கேக்கு வந்துட்டு 91 வந்துச்சு. அது 5th லெவலுக்கும் போயிடுச்சுங்க. சூப்பர் 91 எக்ஸ்பி கிடச்சிருக்கு. இப்போ ஷான்ஷூ யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு மேங்கிக்கு திருப்பி ஸ்விட்ச் பண்ணிப்போம். ஸோ ஓகே, சார்மண்டர் திருப்பி இப்போ மேங்கே அனுப்புவோம். சரி ஓகே, ஷான்ஷூ அனுப்பியிருக்கானா? ஸோ ஓகே, நமக்கு இன்னுமே ஃபைட்டிங் டைப் மூவ் சொல்லலாம், அதை மறந்தே போயிட்டேன். ஷான்ஷூ ஒரு அடியிலே பறக்க விட போகுது. ஆமாங்க, இப்போ போக்கேமான் மாற்றி தான் அவனை திருப்பி சார்மண்டர் வா. சரி, மேங்கேவை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம திருப்பி சார்மண்டர் அனுப்புவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஷான்ஷூ என்ன பண்ணுறதுனா ஸ்க்ராட்ச் யூஸ் பண்ணியிருக்கு. சரி ஓகே, அது ஒன்றும் பரவாயில்ல. நம்ம வந்துட்டு எம்பர் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஒரு எம்பர் போட்டால் என்ன ஒருத்தன் பார்ப்போமா? ஸோ ஓகே, சூப்பராகவே இது பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு அக்யூரசி ஃபெல் ஆகிடுச்சு. சாண்ட் அட்டாக் யூஸ் பண்ணதில்ல. ஒரு மெட்டல் கிளாஸ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆனால் அட்டாக் மிஸ் ஆகிடுச்சு. ஆஹா, திருப்பி ஒரு சாண்ட் அட்டாக். நம்ம திருப்பி ஒரு மெட்டல் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க, இன்னும் ஒரு அட்டாக் போட்டால் எப்படியும் முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இன்னொன்று என்ன? சார்மண்டர் மெட்டல் கிளாஸ். ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஃபஸ்ட் பேட்டில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ மேங்கிக்கு 109 எக்ஸ்பி கிடச்சிருக்கு. மேங்கி 6th லெவலுக்கு போயிடுச்சுங்க. லோக்கிக்கு வந்துட்டு மேங்கி கற்றுக்கிட்டுங்க. இது வந்துட்டு ஒரு ஃபைட்டிங் டைப் மூவ். இது வந்துட்டு நமக்கு பின்னாடி வரதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ ஓகே, நம்ம கேம்பர் லியாமை வந்துட்டு இது பண்ணிட்டோம், தோக்கடிச்சிட்டோம். அவன் என்ன சொல்கிறான், லைட் இயர்ஸுங்கிறது ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். தோற்றது வந்துட்டு தோற்றதான் அவனால் ஒத்துக்க முடியல. என்ன தான் உண்மை. ஸோ ஓகே, நம்ம போய்ட்டு இப்போ போக்கேமான் சென்டருக்கு போய்ட்டு நம்ம ஹீல் பண்ணிட்டு வரோம். இது வேறு நடக்கிறது தாங்க இதில் வந்துட்டு கடுப்பாக இது. ஷூஸ் இருந்தால் பட்டார்னு ஓடி போயிடலாம். ஷூஸ் இல்லாதனால நடந்து போக வேண்டியதாக இருக்குது. ஃபாஸ்ட்டு ஃபார்வர்டு பண்ணலாம், இருந்தாலும் வந்துட்டு வேணாம் அப்படின்னு தான் வந்துட்டு நான் கிளிப்பை அதே மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, போய்ட்டு நம்ம போக்கேமான்ஸை ஹீல் பண்ணிட்டு நான் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, போக்கேமான்ஸ்லாம் ஹீல் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து ஜிம் லீடர் ப்ராக்கை வந்துட்டு சண்டை போட போகிறோம். ஸோ நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் சார்மண்டர் எடுத்துகிட்டு வந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட ப்ராக்கை ஃபஸ்ட் டைம் தோக்கடிச்சதே இல்லை. இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நம்ம தோக்கடிக்கிறோம்னு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தோக்கடிச்சது இல்லை. எப்போவும் ஒரு 4-5 அட்டம்ப்ட் எடுத்துப்பேன். ஸோ இந்த தடவையாவது நம்ம ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தோக்கடிக்கிறோமான்னு பார்ப்போம். இது வேறு நடுவில் வருது. சரி ஓகே, ஜிம் லீடர் ப்ராக் என்ன அனுப்புகிறான்? ஜியோடூட் அனுப்புகிறானா? சரி ஓகே, நம்மள்ட்ட தான் மேங்கே இருக்குல்ல, மேங்கே இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு லோக்கிக்கு தான், ஏன்னா ஃபைட்டிங் டைப் மூவ்ஸ் வந்துட்டு ராக் டைப்புக்கு வீக்கு. சூப்பர் எஃபெக்டிவ் அங்கே பாருங்கள். பட் இருந்தாலும் அதுக்கு வந்துட்டு இன்னும் அந்தளவுக்கு வந்துட்டு ஹெல்த் குறைய மாட்டேங்குதுங்க. ஏன்னா மேங்கே 6th லெவல், அது வந்து 12th லெவலில் ஜியோடூடு. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ரொம்ப டைம் எடுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, அது ஒரு டேக்கிள் யூஸ் பண்ணுது. ஹெல்த்து செம்மையாக குறைஞ்சிட்டுங்க. இப்போ சார்மண்டருக்கு மாற்றணும். சரி ஓகே, மேங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டு சார்மண்டர் அனுப்புவோம். ஸோ இப்போ அவன் ஒரு அட்டாக் வர பண்ணுவான். என்ன பண்ணுறான்? டேக்கிள். பட் டேக்கிள் மிஸ் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மெட்டல் கிளாஸ் யூஸ் பண்ணுமா? ஓகே, மெட்டல் கிளாஸு சூப்பர் எஃபெக்டிவ் தான். ஓகே. பட்டு அந்தளவுக்கு டேமேஜ் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் 2 லெவல் தான் டிஃப்ரென்ஸு. அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லாலாம் ஹெல்த்து குறையில, நார்மலாக குறையுது. சூப்பர் எஃபெக்டிவ்னா. ஸோ ஓகே, எது இந்த அட்டாக்கில் முடிஞ்சுன்னு பார்த்தா முடியல. சரி ஓகேங்க, இன்னொரு அட்டாக் போடுவோம் மெட்டல் கிளாஸில். ஸ்க்ராட்ச் போடுவோம். ஐயோ, அதில் நான் மெட்டல் கிளாஸ் போட்டிருந்தாலே அது முடிஞ்சிருக்குமே. சரி ஓகே, திரும்ப ஒரு ஸ்க்ராட்ச். அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டே ஒரு மெட்டல் கிளாஸ் போட்டிருந்தா நமக்கு ஒரு ஏதாவது ஒரே டைமில் முடிஞ்சிருக்கும். இப்போ செகண்ட் டைம் வந்துட்டு. ஸோ ஓகே, மேங்கிக்கு 109 எக்ஸ்பி கிடச்சி அது 7th லெவலுக்கு போயிட்டுங்க. சூப்பர். சார்மண்டருக்கு 109. ஸோ ப்ராக் வந்துட்டு ஆனிக்ஸ் விட போகிறான். நான் வந்துட்டு மேங்கிக்கு மாற்றிக்கிறேன். சரி ஓகே, சார்மண்டரை ரிட்டர்ன் பண்ணிட்டு இப்போ மேங்கி அனுப்போம். ஸோ ஆனிக்ஸ் ப்ராக் சூப்பர். ஒரு லோ கிக். பட் ஆனிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணும். ஏன்னா அதுதான் லெவல் 14, நம்ம வெறும் லெவல் 7 தான். ஒரு லோ கிக் விட்டால் பரவாயில்லைங்க. சூப்பர் எஃபெக்டிவில் நல்லாவே ஹெல்த்து குறையுதுங்க இதில். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஃபைட் பண்ணுறது வந்துட்டு தவறான செயல். ஸோ சார்மண்டரை மாற்றிப்போம். ஸோ ஓகே, மேங்கியை ரிட்டர்ன் பண்ணிட்டு சார்மண்டருக்கு நம்ம திருப்பி விடுவோம்.
ஆனிக்ஸ் டேக்கிள் யூஸ் பண்ணிட்டு ஸோ கிரிட்டிக்கல் ஹிட் வேறையா ஐயோ மெட்டல் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். சூப்பர் எஃபெக்டிவ். ஸோ ஆனிக்ஸ் வந்துட்டு ராக் டாம் யூஸ் பண்ணிட்டுங்க. ஐயோ ஒரு அடிலேயே காலி ஆகிடுமே. சொன்னேண்ணே ஒரு அடிலேயே காலி ஆகிடுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம மேங்கி தான் வந்துட்டு இது பண்ணோம், ஃபைட் பண்ணோம். பட் மேங்கிக்கு எவ்வளோங்க ஹெச்பி இருக்குது? வெறும் 5 ஹெச்பி தானா? சரி ஒரு போஷன் யூஸ் பண்ணுவோம். போஷன் இது கொடுக்க முடியாதா சேர்மண்டருக்கு? சரி ஓகே, நமக்கு யூஸ் பண்ணிப்போம். போஷன் யூஸ் பண்ணி மேங்கி ஃபுல் க்யூர் பண்ணிடலாங்க. ஆமாம் 20 ஹெச்பி ஏறும். நம்ம ஃபுல்லாகவே இது பண்ணியாச்சு. டேக்கிள் யூஸ் பண்ணிட்டுங்க. சரி ஓகே, பேகு போனால் நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஃபைட் பண்ணுவோம். லோ கிக் ஒன்று விடும். டேக்கிள் அதுவும் ஃபஸ்ட்டு டேக்கிள் பண்ணுது. ஐயோ ஒரு லோ கிக். சூப்பருங்க, இது சூப்பர் எஃபெக்டிவ். சூப்பர் அப்பாடி. ஃபஸ்ட்டு டர்ன்லேயே முறையாக ப்ராக்கை வந்துட்டு நம்ம தோக்கடிச்சிட்டோம். ஸோ மேங்கியும் வந்துட்டு லெவல் 8 க்ரோ ஆகிடுச்சு. ஸோ சூப்பருங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்துட்டு நம்ம ப்ராக்கை தோக்கடிச்சிட்டோம். 9th லெவலும் போயிடுச்சா? சூப்பர் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே தோக்கடிச்சிருக்காங்க. இது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். ஸோ வந்துட்டு அவன் ஒத்துக்கிறான், நீ ஜெயிச்சிட்ட. அஃபிஷியன் போக்கிமான் லீக் பேட்ச் நம்ம கொடுத்துட்டான். பவுலர் பேட்ச், நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோங்க. சூப்பர். சரி ஓகேங்க, ஃபஸ்ட்டு பேட்ச் ஜெயிச்சாச்சு. மேக்ஸ் யுவர் போக்கிமான் பவர்ஃபுல். ஃப்ளாஷ் அவுட் சைட் த பேட்டில், ஃப்ளாஷ் டு யூஸ் இட். நமக்கு வந்துட்டு 1400 போக்கே காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மள்ட்ட எதை கொடுக்குறான்? TM39 டிஎம் கேஸு. டெக்னிக்கல் மெஷினா? ஓகே போக்கேமானுக்கு மூவ்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குமா? அதில் வந்துட்டு கரெக்டாக இது பண்ணுமா? நமக்கு ராக் டாமும் கொடுத்துருக்கான், அந்த ஆனிக்ஸ் யூஸ் பண்ணது. சரி ஓகேங்க, சூப்பருங்க, நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்சை நம்ம ஜெயிச்சாச்சுங்க. வெறித்தனம். சரி ஓகேங்க, போய்ட்டு நம்ம போக்கேமான்ஸ்லாம் ஹீல் பண்ணுவோங்க. ஹீல் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்மளோட ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில், அதுவும் பியூட்டர் சிட்டியில் உள்ள ப்ராக்கை வந்துட்டு எதிர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையிலே வந்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. பாய், டேக் கேர்.